அப்பப்ப வந்து அல்றாங்க அவ்வளவுதான். எனக்கு கிளீன் ஆகுது இல்ல. இவ்வளவு குப்பை கிடக்கு, கொசு தொலை இந்த மாதிரிலாம் வரும் நிறையா. கொசு தொல்லை தான். ஊறிட்டே தான் இருக்கு. நாங்களும் எத்தனையோ பேர்த்து போய் கேட்க மாட்டேங்குது. அது இந்த வர்றவங்க குத்தி விடுறாங்க, திரும்ப வந்துருக்கு மறுநாள். ஆட்ட போய் சொல்ல நாங்க உழைச்சு கஞ்சி குடிக்கணும் ரோட்ல கிடக்குறேன். வாடகை மட்டும் வாங்கி போயிடுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. நாகரிகம் தான் என்னன்னு தெரியாம அலையுது. நான் வந்து கூட்டிட்டு வரேன். நான் போனோம்னா இதற்கு கொட்டிடுவாங்க. பல வருஷமா கிடக்கு இந்த குப்பை, ரொம்ப வருஷமா கிடக்கு. இப்போ இன்னைக்கு நேரத்தில் கிடையாது, பல வருஷமா கிடக்கு. ஒரு ஆட்சி வர ஒன்றும் செய்ய மாட்டோம். இதனால ஆட்சி மாற்றம் வந்து நல்லா ஒரு மாதத்துல தான் சுத்தமாக தான் இருந்துச்சு. மறுபடியும் மட்டும் தான் அந்த மாநகராட்சிக்காரங்க அதுக்கு மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்க விட்டாங்க. சாக்கடை பிரச்சனை இப்போ அடுத்தடுத்து இப்போ ஒரு 10 நாளாக அடுத்தடுத்து அடப்பு எடுத்து விட்டாங்க. பழையபடி வருது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி, அழுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ட்ரைனேஜ் நிரம்பி வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. கொசு நிறையா இருக்குது. வாடை அடிக்குது. மேலுக்கு முடியாமல் போகுது. 3 நாளா ரொம்ப அவதிப்பட்டாங்க. மலேரியா டெங்குலாம் வந்தா யார் பாப்பா சொல்லுங்க? தண்ணி மட்டும் செக் பண்றாங்க வந்து. இங்க மலேரியா டெங்குலாம் வந்தா என்ன யார் பாப்பா சொல்லுங்க? எலெக்ஷனுக்கு அதுக்கு மட்டும் கரெக்டா வந்துடுறாங்க. பட் இதெல்லாம் எதுவுமே பண்ணலாம். நாங்க என்ன பண்ண முடியும்? பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு நடைமுறை பிரச்சனைகளாக இருக்குது. இது போக இந்த தெற்கு தொகுதியில் எந்த வேலை வாய்ப்புடைய எந்த விதமான தொழிற்சாலையும் இல்லை. மதுரையில் ஒரு 2 பெரிய மில்லு இருந்துச்சு, பென்னரு, மிஜ்ரா உட்ஸும். அவ்வளவுதான். எனக்கு கிளீன் ஆகுது இல்ல. இவ்வளவு குப்பை கிடக்கு, கொசு தொலை இந்த மாதிரிலாம் வரும் நிறையா. கொசு தொல்லை தான். என்ன பண்றது? அது குப்பை போடுறவங்க அப்படி அந்த மாதிரி அங்கிட்டு உள்ளதான் எங்கிட்டு உள்ளதெல்லாம் ஒண்ணு இங்கேயே போட்டுருது. ஒரு பாக்ஸ் ஏதாவது கவர்மெண்ட் சைடுல வைக்கிறாங்களா எதுவும்? பாக்ஸ் வைக்கல. பாக்ஸ் வைக்காதனாலதான் பிரச்சனையே. பாக்ஸ் வச்சா அதுலனாலும் போட சொல்லிடலாம். அதெல்லாம் எல்லாம் பண்றாங்க. ஆனா செய்ய வேண்டியதை செய்யறாங்கல்ல. இந்த ஏரியாவுக்கு மட்டும் வராங்கல்ல. இதனால சுகாதார கேடு அதிகமா இருக்கு. ஆமா சார், கலந்தா தீர்வாகுதா என்னன்னு பாப்போம். இது வருஷ கணக்குலதான் இருக்கு. அதான் அல்ற 2 பேர் வண்டி அழுத்து போவீங்க, அவ்வளவுதான். சொல்லணும் முதல்ல. மக்கள் வந்து இந்த ஆம்பளை கூட இப்படி வீசிட்டு போறாங்க. பொம்பளையில அதே மாதிரி பச்சை குழந்தையிட்ட போட்டு விடு, அது நெட்டுக்கு போட்டுட்டு போகுது. இதை யாரும் திருத்தலாம்? கஞ்சி குடிக்கணும் ரோட்ல கிடக்குறேன். வாடகை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. நாகரிகம் தான் என்னன்னு தெரியாம அலையுதுன்னு நான் வந்து கூட்டிட்டு வரேன். நான் போனோம்னா இதற்கு கொட்டிடுவாங்க. என்ன இந்த ஏரியா எம்எல்ஏ எல்லாம் எப்படி பண்றாரு தெரியாது. பாத்துருக்கீங்களா? ஒரு நாளைக்கு உள்ள கடை போடாம வெளியில வந்து வச்சிருந்தா காசு வாங்குவாங்க. வெளியில வைக்கிறவங்களுக்கும் காசு தான் வாங்குவாங்க. உள்ள வைக்கிறவங்க காசு, வெளியே வைக்கிறவங்க காசு. எல்லாத்துக்கும் காசு யார் வாங்குறாரு? இந்த கட்சியில இருக்காங்கல்ல, 1000 இல்ல 4 மாசம் தான் வந்துச்சு, வரவே இல்லை. வருஷம் 5 முடி அங்கே வைக்கல, இங்கே வைக்க 4 மாசம் வாங்கினேன். உங்கடாண்டு உழைச்சே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா கிடக்குனேன். இப்போ இன்னைக்கு நேரத்துல கிடையாது, பல வருஷமா கிடக்கு. ஒரு ஆட்சி வர ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இதனால ஆட்சி மாற்றம் வந்து நல்லா. ஏடிஎம்கே ஆட்சியில இருந்துச்சு, அடுத்து இல்ல. டிஎம்கே ஆட்சி இல்ல, அது இல்ல. ஆமாண்ணே. யார் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபி வந்தா நல்லா இருக்கும். ஆமா, அவங்க கொஞ்சம் செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாண்ணே, வேற ஒண்ணு. இந்த மாதிரி அதிகமா பிரச்சனை. இதுக்கு வந்து தீர்வு வந்து ரொம்ப நாளாவே கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுவுமே எனக்கு நடக்க மாட்டாங்க. இப்போ 40 வருஷமா இப்படியே தான் இருக்கு. இப்போ கூட ஒரு வருஷமா சுத்தம் பண்ணா மறுபடியும் அதே மாதிரி கொட்ட ஆரம்பிச்சாங்க. காலையில எல்லாம் பண்ண பக்கத்துல மார்க்கெட் இதெல்லாம் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு போறாங்க, எல்லாமே பண்றாங்க. அதைத்தான் சமைக்கிறாங்க, அதான் சாப்பிட்றாங்க. இதே மாதிரி டிஷஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. தேட்டருக்காரங்க எவ்வளவு இது பண்ணாங்க, அதுவும் இதாக மாட்டாங்க. இது மூலமா மார்க்கெட்ல எல்லாம் காய்கறி உங்களுக்கே தெரியும். சாப்பாடு உணவு எல்லாமே இதுல இருந்தே வருது. உங்களுக்கு மீன் மார்க்கெட் இருக்கு, எல்லாமே இருக்கு. பொதுமக்கள் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு தான் போகணும். ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு பக்கத்துல. எல்லாத்துக்குமே இங்க இருந்து இதனால கொஞ்சம் சுத்தமா இருந்துச்சு. மறுபடியும் கொட்டாதான் அந்த மாநகராட்சிக்காரங்க அதை அடுத்து மேல எதுவுமே நடவடிக்கை எடுக்க அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே வரி மட்டும் வாங்க, வீட்டு வரி வாங்குற, குழாய் வரி வாங்குற, எல்லா வரையும் வாங்குற. அதுல வந்து நம்ம மக்களுக்கு பயன்படுத்தினா தானே. இவங்க ஊழல் பண்றதுக்கு சரியா பேருதுல வந்து சொத்து வரி, அதே போல நடமாடு வரி எல்லாம் இது வரைக்கும் நம்ம பட்டா, அதுக்கு முன்னாடி பட்டா இல்லையா? இப்போ பட்டா கொடுக்குறது பூமிநாயகி சொல்லியிருக்காரு, கொடுக்குறான் இல்லையா பார்ப்போம். 4-5 நாளா ஓடிட்டே தாங்க இருக்கு. அதிகாரி முந்தாள் வந்து மதியம் லேசா பார்த்துட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து வண்டி வச்சு எடுத்தாங்க. தண்ணி இன்னும் அப்படியே நின்றுட்டு இருக்கு. சாக்கடை சரியான முறையில வேலை பார்க்கல கிடையாது. ஜெயக்குமார் தான் அடிக்கடி காசு கொடுத்து பார்க்க சொல்லுவாரு. ஆமா, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா 3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மக்கள். கோயில் நகரமா இருந்த மதுரை இன்னைக்கு வந்து சாக்கடை நகரமா மாறிடுச்சு. இந்த சந்தில
7 வருஷம் குடியிருக்கேன். அடிக்கடி இந்த சந்தை தான் ரொம்ப சாக்கடை நாரி போய் கிடக்கு. குழந்தைங்களுக்கு எல்லாம் அடிக்கடி காய்ச்சல் வந்துகிட்டு இருக்கு. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே சரி பண்ணலாம் இல்லனா அடிக்கடி இந்த சந்தையில தான் மெயினா சாக்கடை வர்றதே. இதுல இருந்து அது முன்னாடி வர ஒரே சாக்கடை தான். பொதுமக்கள் போக வர முடியல. குழந்தைங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. காலேஜ் விட்டு நாங்க அந்த பக்கம் வரும்போதெல்லாம் தேம்பி இருக்கனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி சரியாச்சு, அதுக்கப்புறம் நேத்து மறுபடியும் இப்படி ஆயிடுது. சாக்கடை பிரச்சனை இப்ப அடுத்தடுத்து இப்போ ஒரு 10 நாளா அடுத்தடுத்து அடப்பு எடுத்து விட்டாங்க, பழையபடி வருது, வேற ஒண்ணும் இல்ல. சரி பண்ண மாட்டேங்கிறாங்க, வருவாங்க சரியா பண்றது இல்லைன்னு போயிடுறாங்க. இங்க இந்த 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை தண்ணி அழுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. டைனேஜ் நிரம்பி வந்துகிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க முடியல. கொசு நிறைய இருக்கு. வாடை அடிக்குது. மேலுக்கு முடியாம போகுது. இப்போ 3 நாளா இருந்துச்சு. இன்னைக்கு தான் 3 நாளா பார்த்து இன்னைக்கு தான் நல்லா இருக்கு. அடுக்கு தண்ணி ஆமா வாசப்படியிலே நாளா ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. மலேரியா டெங்குலாம் வந்தா யார் பாப்பா சொல்லுங்க? தண்ணி மட்டும் செக் பண்றாங்க இங்க மலேரியா டெங்குலாம் வந்தா என்ன யார் பாப்பா சொல்லுங்க? எலெக்ஷனுக்கு அதுக்கு மட்டும் கரெக்டா வந்துடுறாங்க. பட் இதெல்லாம் எதுவுமே பண்ணலாம், நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு வாரம் இப்ப இன்னைக்கு சர்வீஸ் பண்ணி போயிருக்காங்க. இன்னும் 2 நாள் தான் இதுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்கணும். அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. இதை நாங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் இப்ப நாங்க பேசிட்டே தான் இருக்கோம். எல்லாத்தையும் நாங்க சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாரும் இருக்காங்க, நாங்க பேசிட்டே இருக்கோம். யாரும் ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல சார். பார்த்தா நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க, நாளைக்கு வர்றோம் அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தா நாங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அவங்களோட வீடே இந்த சந்தில தான் சார் இருக்கு. நாங்க என்ன சார் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சந்துக்குள்ளேயே இருக்கு. அவங்களால ஒரு நாள் பார்த்தா அவங்களே பார்க்க மாட்டாங்க. இந்த வழியா வர்றதில்ல, சுத்துறது அவங்க. ஆனா நாங்க இந்த வீட்டுல இருந்துட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியல. பசங்களுக்கும் உடம்பு முடியாம போகுது. போனால எப்படி வெளியே வர முடியும்? வரவே முடியாதுல்ல. வண்டியில இருக்கிறவங்க யார்கிட்டயும் சொல்லிட்டு தான் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. ரோட்ல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? போற வரவங்க திட்டிட்டு போறாங்க, திட்டிட்டே வராங்க. இங்க இருக்கிறவங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வைக்கிற மாதிரி எங்களையும் சேர்த்து திட்டிட்டு போவாங்க, வருவாங்க. மதுரை தூங்காநகரம் பாத்தீங்கன்னா இப்ப மாதிரி தூங்காம தான் இருக்கும். இந்த சாக்கடை தூங்காநகரம் தூங்காம தான் எப்படி வருது சார்? இந்த தடவை எல்லாம் ரொம்ப ஓவர் ஸ்மெல். ஒரு நாள் பார்த்தான்னா அது ஒரு நாள் தான் நல்லா இருக்கியா, அதுவும் சொல்ல முடியாது. நாங்க பாக்குறோம்ல சொல்லுவாங்கல்ல, மறுநாள் தான் அப்படி வெள்ளம் போல போகும். இப்ப நல்லா செஞ்சிருக்கனால இந்த பாருங்க இப்பவும் தண்ணி நிக்குது. கார்பரேஷன்ல வேலைக்கு ஆள் இல்லைன்னு வேற சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா இந்த தொகுதியை பொறுத்தவரை இந்த உலக தமிழ் மாநாடப்ப ஒரு பொது கழிப்பறை வச்சதுதான். அதுக்கப்புறம் இப்ப இங்க இல்லவே இல்லை. இருக்க எல்லாமே எடுத்துட்டாங்க. யானைகள்ட்ட இருந்தது, காமராஜர் சென்னையில இருந்தது, ஆனந்த மெடல்ஸ் கேத்தாப்ல இருந்தது, எல்லாம் எடுத்துட்டாங்க. வெளியூர் மக்கள் வந்தா ரொம்ப கஷ்டம். ஒண்ணு இந்த முனிச்சாலைட்ட இருக்கு, அதுவும் 10 ரூபா யூரினுக்கு. அதே மாதிரி இந்த டிவைடர் பிரச்சனை, வண்டியில போறது வர்றது பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் கிராஸ் பண்ண முடியல. ரொம்ப தூரம் போய் தான் வரணும். 2 வீலரும் அதே தான் நிலைமை. இது தவிர இப்ப புதுசா இந்த ரயில்ஸ் இதுக்காக குழாய்க்காக தோண்டி இருக்காங்க. திருப்பி சரியான வகையில அதை சீரமைக்கலாம். அது 3வது பிரச்சனை. இது போக கொசு தொல்லை மாநகராட்சி மதுரையில வேலை பார்க்கதா இல்லையா அப்படின்றது தெரியல. கொசு பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதெல்லாம் நார்மலான ஒரு நடைமுறை பிரச்சனைகளா இருக்கு. இது போக இந்த தெற்கு தொகுதியில எந்த வேலை வாய்ப்புக்குரிய எந்த விதமான தொழிற்சாலைகளும் இல்லை. மதுரையில ஒரு 2 பெரிய மில்லு இருந்துச்சு, பென்னரு, மிஜ்ரா குட்ஸும். வேலை வாய்ப்புன்றதே இப்ப இல்லை. கடந்த 14 வருஷமா எந்த விதமான புது இண்டஸ்ட்ரி, புது வேலை வாய்ப்பு எதுவுமே இளைஞர்களுக்கு, படிக்கிறவங்களும் வேலை வாய்ப்பே உருவாக்கப்படலாம். கார்பரேஷன் காலேஜ் யூசேஜே இல்லையே. யூஸ் பண்ணி ஒரு 3 மாசம் வந்து அதுக்கப்புறம் அப்படியே போட்டு வச்சிட்டாங்க. பேருக்கு தான் கார்பரேஷன் காலேஜ் தவிர கார்பரேஷன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 2 வருஷமா வேலையே செய்யல. 2 வருஷமா அது வேலை. அது மோட்டர் போய் எல்லாம் இது பண்ணி இப்ப தண்ணி தட்டுப்பாடுறதுனால அது இது பண்ணது. அதுக்கப்புறம் விட்டதுனால அதை அப்படியே விட்டாங்க. அது 2 வருஷமா வேலையே செய்யல. இந்த வீட்டுக்காரங்க இருந்தாங்க அப்ப அவங்க தான் மோட்டர் போட ஆஃப் பண்ண எல்லாம் பண்ணாங்க. இந்த மோட்டர் பிளக் பாயிண்ட் சும்மா மூடி தான் கிடக்கு, ஒர்க்கே ஆகல. எல்லாம் யாரும் இது பண்ணல. நல்லது நீங்க ரைட் சைடு திரும்பினீங்கன்னா 10 நல்ல தண்ணி தொட்டி உடைஞ்சு அப்படியே கிடக்கு. நல்ல தண்ணியும் இதுவும் ஒன்னாதான் கலந்து வர மாதிரி உங்க பின்னாடி பாத்துட்டீங்க, உங்க பின்னாடி அப்படிதான் இருக்குது. எல்லாம் அதை கொஞ்சம் மாற்றுறது கொண்டு வாங்க, அவ்வளவுதான். எங்களோடது அவ்வளவுதான். அப்படியே தானே இருக்கு. இன்னைக்கு கேட்கறாங்க, அன்னைக்கு சரியா இருக்கும், அதெல்லாம் சரி இருக்குது, அவ்வளவுதான். தொடர்ச்சி இப்படியே தான் பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. தீர்வே கிடையாது. வரி தான் கட்டிட்டு இருக்கோம், மற்றபடி வேற எதுவும் மாற்றம் வரி குறையிற வாய்ப்பும் இல்ல. ஏத்த கட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முடிவே நல்ல நிலைமைக்கு இல்ல. ஆமா சொல்லலாம். டவுன்ல இன்னும் இப்படி இருந்தா என்ன அர்த்தம் தெரியல. அவங்க சரி பண்ணலாம். பிள்ளைங்க எல்லாம் இருக்கு, என்னமோ நோய் வரலாம். ஆமா, ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்மளுக்கு தெரியல. போ இவ்வளவு வெயிலையும் தண்ணி நிக்குதுன்னா அப்ப எவ்வளவு பாத்துக்கோங்க.